ஹாய், ரொம்பவே ஹெல்த்தியான வீட் பாஸ்தா வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? மார்னிங்கே என்னுடைய பையனுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச்லாம் பேக் பண்ணி அனுப்பிட்டு எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் வீட் பாஸ்தா தான் செஞ்சுருந்தேன். தோசை மாவெல்லாம் தீர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஒரு 2 பேருக்கு செய்கிறீங்கன்னா 4 சப்பாத்தி அளவுக்கு மாவு இருந்தால் போதுமானது. ஸோ 4 சப்பாத்தி அளவுக்கு மாவு எல்லாத்தையும் பெனஞ்சி அதை இப்படி ரவுண்டாக குட்டி குட்டிஸாக கட் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி ஷேப்பில் ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி அண்ட் இன்னொரு பக்கம் இந்த பாஸ்தாவை வேக வைக்கிறதுக்காக சுடுதண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இது எல்லாத்தையும் உதிரியாக சேர்த்து எடுத்துக்கிறேன். அண்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ் அதுலேயே ரொம்ப சூப்பராக வெந்துடும். அதுக்கு மிச்சம் விட்டுடாதீங்க, குழஞ்சி போயிடும். ஒரு பேனில் எண்ணெய் சூடானதும் கடுகு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு ஆனியன் அண்ட் டொமேட்டோ தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். அது நல்லா குழஞ்சி வெந்து வந்ததுமே உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போனதுமே நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதோடைய கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு நல்ல மிளகாத்தூளெல்லாம் கோட் ஆகி வந்ததுமே இதை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.